எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். டிவிகே தலைவரும் நடிகருமான விஜயோட ரேலி வந்து நடந்திருக்கு சேலத்தில். அதில் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பணம் வந்து கேஷ் வந்து கொடுக்கறதுனால வந்து அவங்களுக்கு அப்கமிங் எலெக்ஷன்ஸ்க்கு இதில் வந்து ஓட்டு வந்து வாங்கலாம் அப்படிங்கிறது ஒர்க் ஆகாது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. ஃப்ரைடே அன்னைக்கு சொல்லியிருக்காரு. இது வந்து ஒரு பப்ளிக் மீட்டிங்கில் சேலத்தில் சொல்லியிருக்காரு. வந்து என்னென்னா, அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ரூ. 5,000 கிரெடிட் பண்ணியிருக்காங்க. அதாவது கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் அப்படிங்கிற அந்த இதில் வந்து அந்த பெனிஃபிஷியரிஸ்க்கு வந்து கிரெடிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னது. அந்த விஷயம் நடந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு அலிகேஷன் அவர் வந்து சொல்லியிருக்காரு. அதுவும் இல்லாமல் வந்து இந்த ₹1,000 ₹2,000 கொடுக்குறோம், 5,000 கொடுக்குறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ஓட்டு போடணுங்கிறதுக்காக அந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னும் வந்து இவர் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி தான் வந்து பொதுமக்கள் ஏமாற்றப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறதும் வந்து அவர் வந்து அந்த ஸ்பீச்சில் சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவங்க கேஷ் ஏதாவது கொடுக்குறாங்கன்னா வாங்கிக்கோங்க, வாங்கிட்டு வந்து அந்த விசிலை ப்ளோ பண்ணுங்க அவங்க காதுகளில் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. அதுவும் இல்லாமல் வந்து அந்த ப்ராக்டிஸ் ஆஃப் அந்த மணியை வந்து கொடுத்து ஓட்டை வாங்குறதுங்கிறது வந்து ஒரு முடிவுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு பொது சொற்பொழிவில். இந்த ஃபால்ஸ் ப்ராமிஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. அப்புறம் வந்து என்னென்னா, ஆன்டி பீப்புள் கவர்மெண்ட் வந்து ரன் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு. திரும்பி இதையே தான் வந்து வலியுறுத்தியிருக்காரு. அதாவது இந்த ஃபைட் வந்து பிட்வீன் ஈவில் ஃபோர்ஸு அண்ட் பியூர் ஃபோர்ஸ் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. இது வந்து டிவிகேக்கும் அப்புறம் டிஎம்கேக்குமான ஒரு போர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இதில் வந்து விஜய், முதலமைச்சர் இவங்க 2 பேரை பற்றியும் தான் அவர் பேசியிருக்காரு. இதற்கு இடையில யாரும் கிடையாது அப்படிங்கிற மாதிரியும் அவர் சொல்லியிருக்காரு. நீங்கள் வந்து மக்களை வந்து அவர் அங்கே என்ன கேட்டிருக்காருன்னா, நீங்கள் வந்து இவரை முதலமைச்சரை நம்புறீங்களா இல்லாட்டி விஜய் நம்புறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. ஒரு அலிகேஷனும் வச்சுருக்காரு. என்னென்னா, அந்த இப்போ இருக்கிற ரூலிங் பார்ட்டி இம்போஸ் பண்ணாங்க. ரொம்ப வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. பப்ளிக் அவுட்ரீச் ப்ரோக்ராமுக்கு நாங்கள் வந்து கேட்கும்போது, பட் அதர் பார்ட்டிஸ் எல்லாம் வந்து ஆப்ரேட் பண்ணும்போது அவங்களுக்குலாம் ஸ்டாண்டர்ட் ஆப்ரேஷன் ப்ரொசீஜர்னு இருந்தது. இதில் வந்து ஸ்டாலின் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் அப்படின்னு ஒரு மாதிரி கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி பேசியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, ரெஸ்ட்ரிக்ஷனுக்கு வந்து எனக்கு ஜஸ்டிஸ் வேணும் அப்படின்னு கேட்குறதுக்காக வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு அவர். விஜய் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவருடைய பார்ட்டி மேனிஃபெஸ்டோ என்னென்னா எதை ரிஃப்ளெக்ட் பண்ணும் அப்படின்னா, இந்த ப்ரையாரிட்டிஸ் லைக் காமராஜ், எம்ஜிஆர் அவங்களோடதெல்லாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. நான் வந்து ப்ராமிஸ் பண்ண மாட்டேன், என்னால் வந்து எது முடியாதோ அதை வந்து நான் முடியும்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறதையும் அவர் வந்து அங்கே சொல்லியிருக்காரு. விஜய் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த பவர் ஷேரிங் பற்றி சொல்லும்போது, இவர் வந்து ரூலிங் பார்ட்டியில் இருக்கிறவங்க எதுக்கு ரிஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அவங்க வின் தான் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பட் ஷேரிங் கவர்னன்ஸ் வந்து அது அவங்க அதுக்கு உடன்படலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ரேலியில் வந்து ஒரு 37 வயசு ஆள், அதாவது கெஸ்ட் ஒர்க்கர் வந்து என்ன ஆயிருக்குன்னா, ஃபெயிண்ட் ஆகி அந்த ரேலியில் வந்து இறந்தே போயிட்டார் ஹார்ட் அட்டாக்ல அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஹாஸ்பிட்டல் போகிற வழியில் அந்த ஃப்ரைடே அன்னைக்கு தான் அது நடந்திருக்கு. அந்த இறந்தவர் வந்து என்னென்னா, அவர் பேர் வந்து சூரஜ்ன்னு சொல்லிட்டு அவர் வந்து சில்வர் ஒர்க் ஷாப்பில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு சிட்டியில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் வந்து அங்கே ஆன் த வேல இறந்துருக்காங்க அப்படின்னு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து சொல்லியிருக்காரு. அண்ணாத்தன்னப்பட்டி ஸ்டேஷன் அப்படிங்கிற இடத்துல. கெஸ்ட் ஒர்க்கர் சூரஜ் வந்து 20 இயர்ஸ் முன்னாடியே வந்து இங்கே வந்துட்டார். மகாராஷ்டிராலேருந்து சேலத்துக்கு வந்து செட்டில் ஆனவர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அவருக்கு வந்து ஒரு ஒய்ஃபு பேர் வந்து பிரியங்கான்னு சொல்லி ஒரு டாட்டரும் இருக்காங்க, ஒரு சன் இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. டிவிகே அந்த சேலம் டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி பார்த்திபன் அப்படிங்கிறவர் வந்து அங்கே போய் அங்கே ஹாஸ்பிட்டலில் அந்த டிசீஸ்டு ஃபேமிலியை வந்து மீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அங்கே டிவி ஜேர்னலிஸ்ட் வந்து என்னென்னா அவரை ஏதோ கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போது வந்து டிவிகே எக்ஸிக்யூட்டிவ் அவங்க கூட இருந்தவர் பார்த்திபனோட அவரை அட்டாக் பண்ண பார்த்துருக்காங்க ஜேர்னலிஸ்ட்டை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எக்ஸிக்யூட்டிவ் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, நம்ம ஜேர்னலிஸ்ட்டோட வண்டியில் ஏறி அவரை வந்து அப்யூஸும் பண்ணியிருக்காரு அப்படின்னும் நியூஸ் வந்திருக்கு. என்ன சொல்லப்படுதுன்னா, அவரோட அந்த விண்ட்ஷீல்டை வந்து கோவத்தில் அந்த உடைச்சியே போட்டார் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்படுது.
அப்புறம் வந்து டிவிகே மெம்பர்ஸ் வந்து ஆர்கியூ பண்ணியிருக்காங்க ஜேர்னலிஸ்ட்டோட. அப்புறம் அட்டாக்கும் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வீடியோஸ் அந்த இன்சிடென்ட் நடந்த வீடியோஸ் எல்லாம் வந்து வைரல் ஆகிட்டுருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆல்ரெடி வந்து ஒரு 41 பேர் வந்து கரூரில் இறந்துருக்காங்க. இவர் வந்து சடனாக அந்த 37 வயசு சூரஜ் செஸ்ட்டு பெயின் ஏதோ சொல்லியிருக்காரு. அவர் அதான் ஹார்ட் பேஷண்ட்டா என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. நம்ம வந்து உடம்பு நல்லா இருக்குது, கூட்டம் இல்லை, அந்த மாதிரி இருக்கும்போது ரேலி அந்த மாதிரி இதுக்கெல்லாம் போகலாம். வீக்காக இருக்கிறவங்க, வயசானவங்க, சின்ன குழந்தைங்க அந்த மாதிரிலாம் கூட்டம் வரும்னு தெரிஞ்சுக்கிட்டு போகிறது அப்படிங்கிறது வந்து நம்ம உயிரை வந்து நம்மளே மாய்ச்சிக்கிறதுக்கான சமம் அது. இறந்த அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும் அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டிப்போங்க. இதில் இவர் தான் வந்து பிரெட் வின்னராக என்ன ஏது அந்த டீட்டெயில்ஸ் ஒன்றும் இல்லை. அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐகான். தேங்க்யூ.